வெட்டி ரேட்டர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அன்பாக்சிங் பத்தி கிடையாது, ஒரு டிராவல் வ்ளாக பத்தி கிடையாது. நான் டிராவல் வ்ளாகாக யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட டிராவலாக கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்ஜெட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா GoPro Insta 360, அதுக்கப்புறம் ஒரு ட்ரோன் DJI Mavic மினி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின DSLR கேமராவில் தான் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வீடியோ பற்றி என்னன்னா, நான் என்னோட டிராவலுக்காக வாங்கின கேட்ஜெட் பற்றி தான் பேச போகிறேன். GoPro 9. என்னடா GoPro 10 11 வந்துச்சு, GoPro 9 பற்றி என்ன பேச போகிறேன் நீங்கள் நினைக்கலாம். நான் GoPro 9 இதோட ஃபீச்சர்ஸை பற்றி இல்லை 4K இல்லை 30 FPS அதோட உள்ள இருக்க ரெசல்யூஷன் ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நான் பேச போதில்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எப்படிலாம் இந்த கேட்ஜெட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் எப்படி இந்த GoProவை யூஸ் பண்ணலான்ற பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் GoPro பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, இதை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இது யூஎஸில் எல்லாருக்குமே கான்டாக்ட்ஸ் இருக்காது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்டாக்ட் இருக்கும். GoPro நீங்கள் உலகத்தில் எல்லா கண்ட்ரியோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஎஸில் மட்டும்தான் சீப்பு. மற்றபடி இந்தியாவோட கம்பேர் பண்ணால் நிறைய இடத்துல சீப்பாக கிடைக்கும். ஆனால் யூஎஸில் தான் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இதை நான் GoPro வாங்கும்போது 32,000 பண்டில் பேக் வாங்கினேன். அதே சமயத்தில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்த்தீங்கன்னா 52,000 கிட்டே இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு யூஎஸில் பார்த்துக்கோங்க. ஸோ GoPro வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வேணாம்னா யூஎஸ்லேருந்து யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு GoPro வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த GoPro நான் ஏன் வாங்கினேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட இனிஷியல் டேஸில் யூடியூப் ஆரம்பிக்கும் நான் ஐஃபோன்லேயே எடுத்திருந்தேன். நான் அது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இருக்காது, ரொம்ப கடகடன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4K சினிமேட்டிக் வியூலாம் வந்துடுச்சு. அதை பற்றி நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதனால தான் இந்த GoPro வாங்கினேன். நான் இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். நான் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுறோம், நம்ம ரோடில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நம்ம பைக்கோட வைப்ரேஷன், இது எல்லாமே இது உள்வாங்கிடும். இது நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, GoPro பேட்டரிஸை பற்றி. இந்த GoPro பேட்டரியை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த இந்தியா ட்ரிப்பில் நான் 2 எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வெயில் அடிக்கிற காலத்துலயும் இந்த GoPro ஆஃப் ஆயிடும், ரொம்ப குளிர் அடிச்சாலும் இந்த GoPro ஆஃப் ஆயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வரும், அந்த ஃபைல் கரப்டட் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்க இந்த GoPro ஓபன் பண்ணி பேட்டரி இப்படி வெளியில எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அது ஒன்று இந்த GoPro 9ல ஃப்ளா. இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் நான் பண்ணிட்டேன். நான் அதுக்கு எதுவும் பெருசாக ரெமெடி எதுவுமே இல்லை. இது ஒரு கண்டிப்பாக ஒரு GoPro 9ல ஒரு கிளிச்சு நான் சொல்லுவேன் நான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா GoProலேயே பார்த்தீங்கன்னா எண்டூரோ பேட்டரின்னு ஒன்று விட்டுருக்காங்க 9, 10, 11க்கு. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி GoPro யூஸராக இருந்தீங்கன்னா, உங்களோட பேட்டரி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேட்டரி ட்ரை பண்ணுங்க. இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பல்ஜ் ஆயிடுச்சு. இந்த பல்ஜான பேட்டரி நாட் ஓன்லி GoPro, ஒரு டார்ச் லைட்டாக இருக்கணும், எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப சேஃப் வேறு. ஏன்னா நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த பல்ஜான பேட்டரிலாம் போட்டு வெடிக்கிற மாதிரி. ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணுறது இல்லை. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வாங்கினாலே நம்ம டெம்பர் கிளாஸ் போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் டெம்பர் கிளாஸ் இருக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா GoPro இது நம்ம ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டிராவலுக்காக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரஃப் யூஸ் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் இருக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரா சேஃபாகவும் இருக்குது என்னோட GoPro. நெக்ஸ்ட் GoProக்கு பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ். GoProக்கு ஆக்சசரிஸ் எக்கச்சக்க ஆக்சசரிஸ் இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்ற ஆக்சசரிஸ் பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் இந்த GoPro கூட வாங்கும்போது இந்த ஃப்ளோட்டின்னு ஒன்று இருக்கும். ஒன்று எல்லோ கலரில் ஒரு ஃப்ளோட்டி ஒன்று இருக்கும், அப்புறமா இந்த மாடல் ஒரு ஃப்ளோட்டி இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏதோ ஒரு ரிவரோ இல்லை ஒரு கிணத்துல போயிட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் மவுண்ட்டை வச்சு உங்கள் GoPro உங்கள் கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா, இது உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக மிதக்காது, இது ஃபுல்லாக சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் GoPro கதை கதம் தான். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ளோட்டி இல்லை இந்த மாதிரி ஒரு GoPro மவுண்ட் வாங்கிக்கோங்க. இது தண்ணியில் எங்கே போட்டாலுமே மிதக்கும். GoProவில் எல்லோ கலர் ஒரு ஃப்ளோட்டி ஒன்றும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ளோட்டி. அது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போச்சுன்னா கூட அது பளிச்சுன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சுன்னா உங்கள் GoProவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா GoProலையும் இருக்குது. ஆனால் GoProவில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிட்டாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா டெலசின். இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 6-7 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா GoPro எதையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சு எடுக்கலாம்.
இதுல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாட்டம்ல இந்த ட்ரைபாட் வரும். இந்த ட்ரைபாட் எதுக்கு மெயினா நான் யூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்காக. இந்த கிளவுட்ஸ் இப்ப பாருங்க, இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. இதை யூஸ் பண்ணி தான் இந்த டைம் லேப்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரைபாட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இதுக்குள்ளேயே இப்படி சுத்திட்டு இது வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாச்சும் சூப்பரான ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ரொம்ப சீனிக்கான லொக்கேஷன்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைம் லேப்ஸ் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரைபாட் நிறைய விதத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது கூட இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அதனால இதை மறுபடியும் நீங்கள் இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி மூடிடலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்சசரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெல். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து கோப்ரோவோட அந்த பண்டில் கிட்லேயே வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கிளிப்பு மாதிரி. இது ஆக்சுவலி எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காரில் போகிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து கேமரா இதில் செட் பண்ணிவிட்டு இல்லை மானிட்டர் இப்படி வச்சுட்டனாலே போதும். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கேப்சர் ஆகிட்டு வரும். ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, டிராஃபிக்லாம் நின்னா டக்குன்னு தூக்கி போகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. நம்மளோட நெக்ஸ்ட் ஆக்சசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண இந்த கோப்ரோ மாடு தான். இந்த கோப்ரோ மாடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா விளாகர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோப்ரோ மாட் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைக்கை வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே பெர்ஃபெக்டாக உங்களோட வாய்ஸை எடுத்துக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கோப்ரோவில் இருக்க பேட்டரி டோரை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கேசிங் மாதிரி வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆடியோவும் பெர்ஃபெக்டாக சூப்பர் கிளாரிட்டி சவுண்டோட ரெக்கார்ட் ஆகுது. இது நான் கடைசியாக கோப்ரோக்கு வாங்கின ஆக்சசரி பார்த்தீங்கன்னா இந்த உலான்சி ஃபிளாஷ் லைட் தான். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்க்கலாட்டி மேலே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கோப்ரோ மாட் வாங்கினதால இந்த ஹாட் ஷூ ப்ரொவிஷன் இதில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டில் வந்து இதை செட் பண்ணுறதுக்கான சூப்பர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆக மொத்தத்தில் என்னோட கோப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கேஜெட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். இந்த கோப்ரோ பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸை கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு ஏதாவது கோப்ரோ பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது மோன்ஸை பற்றி தெரியணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்.